நீ இன்னார் மகனாயிருக்க, நான் இன்னார் மகளாயிருக்க, வாழ்த்த வந்த உறவுகள் இருக்க, திகதியொன்றில் உனக்கு சொந்தமானேன். என் சகோதரன் கொடுத்த பரீட்சை கட்டணமோ, தந்தை கொடுத்த பள்ளி சுற்றுலா பணமோ அன்று நீ கொடுத்த மகர் போல மனத்திருக்கவில்லை. உன் பொறுப்பில் கைமாற்றப்பட்ட அந்த கணமே நீ என் காவலனாகிவிட்ட அதிசயம் உணர்ந்தேன். அன்போடு நீ ஊட்டிவிட்ட ஒவ்வொரு கவலமும் தினமும் உன்னை வாசிக்கும் வாசகியாக என்னை ஆக்கிற்று. மரியான ஆளியாய் நீண்டு கிடக்கும் வாழ்வு பாதையில் நமக்கென புதையல்கள் காத்து கிடக்கின்றன. உனதான முயற்சியும் எனதான நம்பிக்கையும் கருக்கொண்ட பின் நமக்கான இறையருள்கள் எங்கே ஓடிவிடும்? உனக்கென படைக்கப்பட்ட மெல்லினம் நானே. என் தோழமையில் நீ அமைதி பெறு. எனக்கு எல்லாமாகிவிட்ட உனக்கு நான் சிரம்பணிய இறை கட்டளை ஒன்றுதான் பிறந்திடவில்லை. திருநபிகள் அன்னை ஆயிஷாவுடன் ஓட்டப்பந்தயத்தில் தோற்று நின்றதும் பின் ஒரு பொழுதில் அண்ணலார் ஜெயித்ததும் பழங்கதையாகி போகாதவரை, அவர்கள் இருவரும் ஒரு தொட்டியில் குளித்து பரிமாறிய அன்பு மீட்டப்படும் வரை, நம் நிழலில் வரையப்பட்ட நமக்கான சுதந்திரங்களை நாம் மீறாதிருக்கும் வரை நம் திருமணமும் மணத்துக்கொண்டே இருக்கும்.